சத்யா, வணக்கம். நான் சொல்லுங்கண்ணே. ஆட்டோ டிரைவர் முருகன். உங்க டிஎன் பைக் டாக்ஸி அசோசியேஷனா முத்தூர்ல இருக்க? ஆமாண்ணா. அதனுடைய தலைவர், செயலாளர், அப்புறம் இன்னொரு ஒரு லேடி, அவங்கலாம் வந்திருக்காங்களே, நீங்க வரலையா? நான் வரலண்ணே. ஏன் வேலை இருக்கு, நான் வரல. அவர் வந்து நினைக்கிறாரு, என் சங்கத்தால யாரா புடிச்சு விட்டுன்னு வந்துக்கிறாரு, நீங்களும் வரணும் இல்லையா? ஓட்டுன்னு வீடியோ எல்லாம் போடுறீங்க, பிரச்சனைனா நான் வரலன்னு சொன்னா நியாயமா? பிரச்சனை எல்லாம் வரல, சொந்த பிரச்சனைக்காரன் வரும்போது தான் சொன்னேன். இன்னும் போடுவோம் வீடியோ போட்டு தானே இருப்போம். நீங்க ராபிடோல சம்பளம் வாங்குறீங்க, வீடியோ போடுங்க. ஆமாண்ணா, சம்பளம் கொஞ்சம் கம்மியா தராங்கண்ணா, கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கண்ணா. நீங்க அங்க குச்சிங்கல்ல, எத்தனை ஆட்டோக்கார் வந்து எத்தனை பேர் மொத்த பேர் நீங்க ஆட்டோ ஓட்டுநர்கள்? ஆட்டோ ஓட்டுநர் ஒரு 300 பேர் இருக்கிறோம். இல்ல, அங்க ஆடி வேலி 300 பேர் இருக்கிறீங்களா? ஆமா, கால் டாக்ஸி ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க. அந்த 300 பேர் கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் சம்பளத்தை கொஞ்சம் ஏற்றிட்டா சொல்லுங்கண்ணா. 1,00,000 ரூபா தான் தராங்க. ஆமா, 1,00,000 தராங்கண்ணா. உனக்கு கொஞ்சம் தந்தா நல்லா இருக்கும். வீடியோ போடுறதுக்கு கேமராலாம் வாங்கணும். சரி சத்யா, இப்ப எதுக்கு கேஸ் போட்டுக்கிறாங்க? நாங்க புட்டு குத்த வேண்டிக்கலாம். கேஸ் பில்லு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இன்சூரன்ஸ் இல்லாதவன் நம்பர் பிளேட் இல்லாதவன் போட்டு கொடுப்பாங்க. இன்சூரன்ஸ் இல்லாதவன் இல்ல, 10,000 ரூபாய் ஃபைன் போடுறாங்க. எதுக்கு போடுறாங்க? சரிண்ணா, 10 வருஷமா ராபிடோ ஓடிட்டு தானே இருக்குது. இல்ல சொல்றேன், ராபிடோ ஓடுதுங்க. 10 வருஷமா கேஸ் போட்டுக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த உலகம்னு ஒண்ணு உருவானதுல இருந்து முதல்ல இந்த உலகத்துல உருவான தொழில் விபச்சாரம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. சரியா? உலகம் காலத்துல முதல் தொழிலே எங்களுக்கு, நாங்க அந்த வேலை பண்றதில்ல, எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு அப்பப்போ பேசுறீங்க எப்பவுமே. இல்ல சார், வரலாறு முக்கியம் சத்யா. எனக்கு தெரிஞ்சது இல்ல, உலகத்துக்கே தெரிஞ்சது. ஆனால் அது இன்னைக்கு வரைக்கும் அது சட்டப்பூர்வம் கிடையாது, சட்டவிரோதம் தான். ஆக நீங்க 10 வருஷம் ஓட்டினாலும் சரி, 100 வருஷம் ஓட்டினாலும் சரி, சட்டவிரோதம்னா சட்டவிரோதம் தான். இத புரிஞ்சுக்காம வீடியோ போட்டு அப்பாவிங்களை எல்லாம் ஏற்றி விட்டு அவனுங்க எல்லாம் இங்க வந்து நின்றுட்டு கிடக்குறானு. ஒருத்தெல்லாம் அழுகுறான், என்ன விட்டுருங்க, நான் வீடியோ பார்த்தா அந்த வந்தவனே அவங்ககிட்ட போய் சண்டை போடுறான். உங்களை பார்த்தா நான் வண்டி பைக் ஓட்டினேன், இப்போ வந்து பிரச்சனை பண்ண மாட்டேங்க, 10,000 ரூபாய் போடுவாங்க, நீங்க கெட்டு வாங்கன்றாங்க. அவங்கள தமிழ்நாடு பைக் டாக்ஸாங்க மட்டும் கெட்டு வாங்க, அது கெட்டிதாங்க ஆகணுன்றாங்க. அப்புறம் எதுக்கு கெட்டிதான் ஆகணும்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க எல்லாம் வீடியோ போடுறீங்க வந்து ஓட்டுங்க பிரச்சனை? நான் சொல்லுங்களா, திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு ஆட்டோ ஆக்சிடென்ட் ஒரு வீடியோ போட்டேன், நீங்க போய் பாத்தீங்களாண்ணா? நம்ம ஒண்ணு கேட்டா நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. நீ இது மட்டும் பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் திருப்பதியில ஒரு நிமிஷம் இருங்க சார். உங்க ஆளுங்க எதிரே போன் போடுறாங்க, ஒருத்தன் கூட நீங்க போன் எடுக்க மாட்டேன்றீங்கன்றான். ஏங்க அப்படியே பக்கத்துல இருந்து போன் பண்ணுங்க. எனக்கு யாருமே போன் பண்ண, உங்க ஆளுங்க தான் போன் போடுறாங்க. உங்க ஆளுங்க தான் 8 பேர் போன் பண்ணிக்கிறீங்க மாத்தி எதிரே போடுறாங்க. உங்க எதிர யாருமே பண்ணல. எனக்கு வந்துருது. இல்ல நான் சொல்றேன்னா, எனக்கு வந்து நான் சொல்றேன், நீங்களே எப்படி கற்பனை பண்ணீங்க? உங்க டீம் தான் பண்ணாங்க, நீங்க பண்ணீங்க. வெல்குமார்னு ஒருத்தர் பண்ணிருக்காரு. இல்லங்க பைக் ஓட்டுறவங்க மட்டுமே ஒரு பைக் யாருமே எனக்கு போன், பைக் போட்டோம் ஒரு போன் வரல. நான் பார்த்து நம்பர் வாங்கியே என் எதிர போட்டாங்க சத்யா, என்கிட்ட நம்பர் வாங்கியே போட்டாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், வடிவேல் மாதிரி கிளம்பி வரணும் இல்லையா? என் சங்கத்தால யாரா கை வச்சதுன்னு இன்னும் வராம இருக்கிறீங்களே. அதான் நான் கேட்டேன் உங்களுக்கு கேள்வி, நீங்க அது பதில் சொல்ல. திருவள்ளூர்ல ஒரு ஆட்டோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீங்க போய் பாத்தீங்களான்னு கேட்டேன். ஏங்க அதை பாக்குறதுக்கு அங்கேயே 1000 பேர் 2000 பேர். அதேதான் நான் வரல, சங்கம் வந்திருக்குல்ல, அவங்க பாப்பாங்க. யாரு சங்கம்? எது டிஎன்பிடில வந்திருக்கான்னு சொன்னீங்கல்ல. அந்த ஆள் வந்த உடனே இங்க கேக்குறான், பைக் இவனுக்கு போன் பண்ணவனே, எனக்கு போன் பண்ண வேண்டியதானே, சத்யாவுக்கு போன் பண்ணி ஏன் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறான். அது அவரு விருப்பம். எனக்கு தானே போன் பண்ணணும், நீங்க சத்யாவுக்கு போன் பண்றீங்க. வந்து சார் சத்யா போன் எடுக்கலன்னா அவன் போன் பண்ணி வர வச்சவன், எனக்கு தானே நீங்க போன் பண்ண, அவருக்கு எப்படி நீங்க போன் பண்ணலாம்? அதானே, அது ஒரு சங்கம் தான், எங்க ஃப்ரெண்டு சங்கம் தான். சரிங்களா? அந்த கேப்டன் வந்து அந்த சங்கத்துல இருந்திருக்கலாம், பண்ணிருப்பாங்க. உங்க சங்கத்தாளங்களை தூக்கி உள்ள வச்சாங்க, வண்டிங்க எல்லாம் புடிச்சு வச்சுறாங்க, கைப்புள்ள மாரி கிளம்பி வரணுமா இல்லையா? கைப்புள்ள கிடையாது வேற. என் சங்கத்தால யாரா புடிச்சு அவதாரம் போடுறதுன்னு கைப்புள்ள மாரி கிளம்பி வந்துருக்கணும் பைக் டாக்ஸி. நாங்க அப்படி சட்டப்பூர்வம் தான், நாங்க காப்பாத்துறேன்ட்டு ராபிடோக்காரன் ஓடி போயிட்டா. ஐயோ இவ்வளவு வண்டி என்னால ஃபைன் கட்ட முடியாதுன்ட்டு வாரம் இனிமே சம்பவம் பண்ண போறோம் பைக் டாக்ஸி. நீங்க தாராளமா பண்ணுங்க. சட்டப்படி நாங்க எதிர்கொள்வோம், சமாளிப்போம். அதுதான் எந்த சட்டத்துல சமாளிப்பீங்க? சட்டத்துக்கு பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சட்டவிரோதமா செயல்படுறீங்கன்னா ஃபைனே போடுறான், இன்னும் சட்டப்பூர்வமா போய் என்ன பேச பண்ண போறீங்க? சரிண்ணா, போன வருஷம் ஞாபகம் இருக்கானே கொஞ்சம். ஐயோ இதுக்கு இல்லையா சொல்றானா? நீ சட்டப்படின்றீங்களே, போன வருஷம் எத்தனை வண்டி புடிச்சு கொடுத்தீங்க? குட்டு ஃபைன் போடுறாங்கல்ல, ஏன் போடுறாங்க? இல்ல நீங்க புடிச்சு ஃபைன் போடுறாங்க, நீங்க புடிச்சு கொடுத்து அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 9 மாசம் வண்டி ஓட்டி தானே இருக்கிறோம். நீங்க கிட்டத்தட்ட 72 வண்டி 86 வண்டி புடிச்சு கொடுத்தீங்க மொத்தமா சேர்த்து போன வருஷம் மொத்தம். இதை மாரி சொல்றதுக்கு உங்களுக்கு கூச்சமே இல்லையா சத்யா? அண்ணா அதை பத்தி மட்டும் சொல்லாதீங்கண்ணா. மன்னிப்பு வீடியோ இருக்குண்ணா, இன்னும் நீங்க மன்னிப்பு கேட்ட வீடியோ ஒண்ணுமே இருக்குண்ணா. ஒரு லைன் தப்புங்க அதுல, சொல்றேங்க, அது நான் போடும்போது கவனிக்கல. தமிழ்நாட்டுல பின்னாடி ஒரு நிமிஷம் இருங்க, பின்னாடி உட்கார்றவங்க முன்னாடி குடிக்கிறது வசதியா இருக்குன்னு சொன்னது தப்பு. அது அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா சொன்னது அதான். அந்த ஒரு அது மட்டுமா சொன்னீங்க? பிங்க் பாவாடை நீங்க இருக்கட்டுங்க. வீட்டுக்கு அடங்காதவங்க, வீட்டுக்கு அடங்காத வந்து வண்டி ஓட்டுறான்னு சொன்னீங்க லேடிஸ். அது
அதுக்கு மட்டும்தான் அவங்க இதுக்கு மறுப்பு வீடியோ போடுவாங்க அப்படின்னா அது போட்டா தவறுனா யார் செஞ்சாலும் தவறுதான். தவறு செய்யறது இங்க பாருங்க, தவறு செய்யறதே குறிக்கோளா வச்சு சுத்துறீங்க. டிகிரி படிச்சிருக்கீங்க நீங்க. ஆனா நான் ஒண்ணே சொல்றேன், பைக் டாக்ஸி சத்யா உங்க சங்கத்தாளங்க எல்லாம் புடிச்சு வச்சிருக்காங்க. ஆளுக்கு 10,000 ரூபாய் போட்டிருக்காங்க. நீங்க வடிவேல் மாதிரி கைப்புள்ள மாதிரி வந்து காப்பாற்ற முடியுமா? முடியாதா? காப்பாத்துவோம். வடிவேல் மாதிரி இல்ல, நல்ல மாதிரி வந்து காப்பாத்துவோம். அதை செய்யுங்க. அதை விட்டு நான் வரல, வேலை இருக்குதுன்னா அவனுங்க எல்லாம் இங்க உட்காந்து அழுதுங்கிறானுங்க. எவன் போன் போட்டாலும் எடுக்க மாட்டேன்றீங்க. நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் கடைசியா, 300 பேர் வந்து பைக் டாக்ஸி வந்து சட்டவிரோதம் திருட்டு சவாரின்னு சொல்லி பிடிச்சுருக்கீங்கல்ல, ஏன்னா அரசாங்கம் வந்து பிளே ஸ்டோர்ல இருந்து ஏன்னா ரேபிட் பைக் டாக்ஸி எடுக்கல? சட்டவிரோதம்னா அமைச்சர் முதலமைச்சர்லாம் சேர்ந்து எடுக்க மாட்டாங்கண்ணே. இதுக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன், இருந்தாலும் திரும்பவும் சொல்றேன். நம்ம இந்தியாவில் செயல்படக்கூடிய பிளே ஸ்டோர் ஒரு நாட்டுக்கும் ஒரு கண்டத்துக்கும் வேற மாதிரி செயல்படும். இப்ப பிளே ஸ்டோர் போனீங்கன்னா நீங்க சைனாலாம் கிடையாது, சைனா நார்த் கொரியா எல்லாம் பிளே ஸ்டோர் வேலை செய்யாது. ஆனா இந்தியாவில் வேலை செய்யக்கூடிய பிளே ஸ்டோர்ல 1000க்கும் மேற்பட்ட செக்ஸ், பாலியல் சம்பந்தமான செக்ஸ் சம்பந்தப்பட்ட ஆப் இருக்குது, ஆன்லைன் விபச்சாரம் சம்பந்தப்பட்ட ஆப் இருக்குது. இதெல்லாம் எடுக்கிறது, இதெல்லாம் தேடி எடுக்கிறது நம்ம வேலையா, அரசாங்கத்தினுடைய வேலை எது கிடையாது. இதெல்லாம் போய் யாரு உட்காந்து தேடி எடுத்துக்கிட்டு இருக்குது. அது பிரச்சனை வரும்போதுதான் அதை பத்தி பேசுவாங்க. அதுக்குன்னே துறை இருக்குண்ணே, அதுக்குன்னே அமைச்சரை போட்டு செக் பண்றாங்க. அதை கம்ப்ளைண்ட் ஒரு நிமிஷம் இருங்க சத்யா, அது எதுவுமே செயல்படாத வேற. இப்ப நீங்க ஒரு கட்சி தேவைக்கு ஒரு கடையில இருந்து வாங்கியாந்து வீட்டுல வச்சிருக்கீங்க, போலீஸ்காரன் ஏன் கட்சியை வாங்கியாந்து வச்சிருக்கீங்க உங்களுக்கு கேட்க போறது கிடையாது. அந்த கட்சி எடுத்துட்டு ஒருத்தனை வெட்ட போறீங்க, குத்த போறீங்கன்னு ரோட்டுக்கு வந்தீங்கன்னா தான் உங்களை பிடிப்பான். கட்சியோட பிடிச்சிட்டு கோர்ட்ல பிடிக்கணும், ஜெயில போடுவான். நீங்க எல்லா பைக் டாக்ஸி ஓட்டுறவங்க ஒரே விஷயத்தை தான் சொல்றீங்க, ஆப்ல இருந்து எடுத்தா நாங்க ஓட்ட மாட்டோம். ஆப்ல இருக்கிறது சட்டம். ஒரு நிமிஷம் இதுதான் விளக்கம் கொடுத்தேன். இருக்கிறது சட்டப்பூர்வமும் கிடையாது, சட்ட விரோதமும் கிடையாது. அது தவறா பயன்படுத்துறீங்க அப்படின்னா தான் அது சட்ட விரோதம். இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா கஞ்சா டெவலப் ஆனது உங்களாலதான். ஓகே, கடைசி வரைக்கும் நீங்க இப்ப உங்களை வந்து காப்பாற்ற மாட்டீங்க. காப்பாத்தோம், நான் உங்க விளக்கம் கொடுத்துட்டேன். திருவள்ளூர் அடிபட்டு நீங்க போனீங்கன்னா அங்க பறந்து வந்திருக்கணுங்க. அப்படி இல்லைண்ணா, ஆனா ஒரே நிமிஷம், போன ஆட்சியில முக முதலமைச்சர் இருந்தாரு சரிங்களா, மதுரையில் ஒரு பிரச்சனைனா நேரா இவரே போக மாட்டாரு. அங்க ஒருத்தர் இருப்பாங்க, மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளர் வந்து எல்லாரும் அவங்க பார்ப்பாங்க. எல்லா ஊருக்கும் அவரு தான் பொண்ணு கிடையாது, தான் ஆடா வெட்டாலும் தன் தசை ஆடும், அந்த மாதிரி அங்க பண்ணுவாங்க. நீங்க இப்ப அவர் மாதிரி நீங்களும் பெரிய ஆளுன்றீங்க. பெரிய ஆளு நான் சொல்ல வேணேன், நான் பெரிய ஆளு என்னைக்கு சொன்னது, நான் சின்ன ஆள் தான். முக ஸ்டாலின் கூட கம்பல் பண்ணும் போதே நீங்க யோசிக்க வேணாம். இப்படி நம்ம பேச என்ன கம்பல் பண்ணல, நான் கம்பேர் பண்ணலன்னு அந்த மாதிரி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இல்ல நீங்க வந்து நின்றுக்கணும் பைக் உங்களுக்கு தெரியாத ஒண்ணு அறியாத ஒண்ணும் இல்ல. எக்மோர் கமிஷன் ஆபீஸ், தாமநாடு கமிஷன் ஆபீஸ் போயிருக்கோம், கிண்டி கமிஷன் ஆபீஸ்ல வந்திருக்கோம். எத்தனை வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க. உள்ள மீட்டிங் அட்டன் பண்ணிருக்கோம். பீச்ல போலீஸோட நாங்க ஊர்வலம் போனோம். ஓமந்தர ஹாஸ்பிட்டல்ல அரசு டாக்டருக்கு போலீஸ் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தாங்க. ஊபர் ஆபீஸ்ல கோயம்பேடு காவல்துறையை சேர்ந்தாங்க. எல்லாம் ஒரு விஷயம்ன்றீங்க நீங்க. சும்மா யாருக்கெல்லாம் கொடுப்பாங்களா? ஆமாங்க, ரோட்ல சொறி பிடிச்சி நாயை ஒரு 10 நாயை கூட்டு போறோம். வேப்பேரி வெட்டினரி ஹாஸ்பிட்டல் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்களா இல்லையா பாருங்க. அது நாய் ஹாஸ்பிட்டல் பாப்பாங்க. அத மாதிரிதான் அரசு மருத்துவமனையில எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் எய்ட் உண்டியா. ஏன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படி கிடையாதுண்ணே, பைக் டாக்ஸி ஓட்டுறவங்கள ஆண்கள் பெண்கள் கூப்பிட்டு பண்ணாங்க. ஏன்னா இவ்வளவு பேசுறீங்க. ஊபர் ஆபீஸ்ல ஆட்டோ ஓட்டுநர், கார் ஓட்டுநர், பைக் ஓட்டுநர் 3 பேர் லைனா உட்காந்து போட்டோம். அவங்க உங்க கூட உட்காந்து ஆட்டோ டிரைவர் யாருன்னா ஊபர்ல ஓடுற ஈவி வண்டி, அதை அன்னைக்கே கண்டுபிடிச்சோம். அவன் சொந்த வண்டி, ஊபர்னுடைய பினாமி நிறுவனம். அவன் கூப்பிட்டு வந்து உங்களை உட்கார வச்சிருந்தான். எல்லாரும் இங்க அவங்க போட்டோவெல்லாம் ஸ்கேன் பண்ணி ஏஐல போட்டதுல இவங்க யாருமே ஆட்டோக்காரங்க இல்ல, இவனுங்கதான் தொழில் துறைக்கு காப்பீடு காலம் நக்கிறவனுங்கன்ட்டு அன்னைக்கே கண்டுபிடிச்சு அதை போட்டாங்க. அன்னைக்கு 6 மாசம் அதுவே தெரியாம நீங்க. சரி, அப்போ உங்க சங்கத்துக்காரங்க உங்களை வீடியோ மட்டும் போடுவீங்க, எதனா பிரச்சனைனா வந்து காப்பாத்த வர மாட்டீங்க. பைக் கண்டிப்பா வருவோம், கண்டிப்பா வருவோம். இப்ப வரலையே ஏங்க, 3 மணில இருந்து நின்னுங்கிறாங்க. 73 பேர் ஒரு 3 பேர் மட்டும் கேஸ் போடுறதுக்கு ஒத்துக்காம நிக்கிறாங்க. உங்களை வண்டி பிடிக்க சொல்லி யாருன்னா சொல்றாங்க? யார் சொல்லணும்? இல்ல கேக்குறேன், எப்படி பிடிக்கிறீங்கன்னு கேக்குறேன். உங்களை விரோதமா போன வருஷம் ஒரு பொய்ய சொன்னீங்க, போலீஸ் காவல்துறையில ஆட்கள் இல்லை, அதனால எங்களை ஆர்டிஓவே எங்களை பிடின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஏங்க முதல்ல சொல்றதை கேளுங்க, பைக்கை பிடிக்கிறதுக்கு யாரும் பர்மிஷன் கொடுக்கணும் அவசியம் இல்லைங்க. தனி மனிதனுடைய இதை வந்து நீங்க பிடிக்கிறது உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது தெரியுமா? உங்க மேல கேஸ் போட, உங்க மேல கேஸ் சொல்லிக்கிறீங்க. நீங்க எல்லாம் நினைச்சுக்கிறீங்க அது தப்புட்டு. நம்ம நினைக்க பைக் டாக்ஸி ஓட்டுறதே நான் என்றீங்க, ஆனா சட்டம் எல்லாம் கரெக்டா பேசுற மாதிரி பேசுறீங்க. கோயம்பேடு மார்க்கெட்ல நாளைக்கு காலைல 5 மணிக்கு போலாம். நம்ம 2 பேர் நான் வரேன். உங்க எத்தனை ஆட்டோ காய்கறி எடுத்துட்டு போய் லோடு எடுத்து போய் பார்க்கலாமா? அது சட்டவிரோதமா இல்லையா?
புத்தி கொடுங்க. இல்ல சட்ட விருத்தமே நான் கேக்குறேன். வயசுல அந்த அளவுக்கு அடிக்கிறது நாங்க இது கிடையாதுங்க, மோசமான ஆளு கிடையாது. தானும் பொழைக்கணும் மத்தனும் பொழைக்கணும் தான் நாங்க இருக்கிறோம். நீங்க காய்கறி எடுத்து ஓட்டுங்க, உங்களை நாங்க புத்தா கொடுக்குறோம். டிபிசி மூட்டை எடுத்து ஓட்டுங்க, நாங்க கேக்குறோமா? எனக்கு என்ன பாதிப்போ அதான் நான் கேட்க முடியும். அது நான் ஓட்டுறேன், எதுனா ஓட்டுறேன். நான் சுவிட்ச் மட்டும் ஓட்டிருந்தா அதை விட இது பைக் டேக்ஸ் நல்லா வருமானம் வருது, சம்பளம் வருது, மக்களுக்கு சேவை செய்யணும். சேவையெல்லாம் சொல்லாதீங்க. சேவை தானே உண்மையான சேவை. என்கிட்ட வர்றவங்க எல்லாமே சேவைன்னு சொல்லி தான் எங்களுக்கு கூடுதலா பணம் கொடுத்துட்டு போறாங்க. தம்பி நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. எங்களால அவங்களுடைய ஆமா அவங்களுடைய செலவு வந்து மாசத்துல 2000 கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. வீட்டு வேலை செய்யறவங்க நைட் 2 மணிக்கு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்ல சென்னை ஏர்போர்ட்ல மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல ஒரு டீச்சர் வந்தாங்க. உங்க சங்கம் வீடியோ போடுறீங்க, ஒரு பிரச்சனை எவனுக்கு வரமாட்டேன்றீங்க. அதுதான் விளக்கம் கொடுத்துட்டேன். முக ஸ்டாலின் வந்து முக ஸ்டாலின் எல்லா இடத்துக்குமா போக முடியும், ஒரு இடத்துக்கு அங்கதான் போக முடியும், அவங்க தான் அனுப்ப முடியும். முக ஸ்டாலின் போக முடியாதியா? நீங்க பைக் டாக்ஸி ஓட்டுற ஆளுங்க. நீங்க என்னமோ முக ஸ்டாலின் ரேஞ்சில பிரச்சனை நீங்க பேசிட்டு இருக்கீங்க. சரி, முக ஸ்டாலின் உறுப்பினர் எவ்வளவு இருப்பாங்க? முக ஸ்டாலின் எவ்வளவு இருப்பாங்க? உறுப்பினர் எவ்வளவு இருப்பாங்க? சரி போன வைங்க. வராததுக்கு எவ்வளவு சப்ப கட்டு கட்டுறீங்க பாய்? சப்ப கட்டுறேன்